இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கமாலியல் பைபிள் காலேஜில் டிசைபிள்ஸ் யூனியன் இந்த அவர்கள் நடத்துகின்ற இந்த வகுப்புக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கிறிஸ்தவ கல்வி, கிறிஸ்டியன் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த பாடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருச்சபை இன்றைக்கு 2 விஷயத்த மறந்துடுச்சு. முக்கியமாக மெயின்லைன் திருச்சபைகள் அந்த வேகம் மட்டுப்பட்டு போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு இது குறித்த ஒரு அறிதல் இல்லை, அன்அவேர்னஸ், அறியாமையில் இருக்கிறார்கள். இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனா இதுக்கு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம மெயின்லைன் திருச்சபைகள் அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை இறையியல் கல்லூரியில இதுக்கு சம்பந்தமா கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு 60 புத்தகங்களாவது படிக்க வேண்டியிருக்கும். நல்லா படிச்சிருக்கிறேன். என்கிட்ட ஒரு 100க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கு. அதுல வந்து இப்போதைக்கு ஒரு 60 புத்தகங்கள் இருக்கு. ஆனா மையமான ஒரு 40 புத்தகங்கள் வந்து அந்த கல்லூரி படிக்கிற மாணாக்கர்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்லாம் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு 900 rupees to 2500 rupees அளவுக்கு விலை உள்ளது. அதனால அவங்க எனக்கு நான் அதிகம் டீச்சிங்க்கு போறதில்லை இல்லைங்களா? அதனால எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லைன்னா முக்கியமான புத்தகங்கள் நிறைய கொடுத்துட்டேன். அதுல இதுவும் ஒன்று. ஆனால் அவைகளிலிருந்து அங்கங்க அப்படி படிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடுறேன். கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு பாடமும் எடுக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சி ஒரு 60 மணி நேரம் ஆகுது. இன்றைய பாடத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 மணி நேரம் ஆச்சு. இன்றைய பாடத்தை நான் ஆயத்தப்படுத்த. ஏன் என்று சொன்னால் நாங்கள் அப்படி படித்தால்தான் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், மாணாக்கருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு புத்தகங்களை படிக்கிறோம். எங்களுடைய அனுபவங்களையும் அதற்குள் இணைக்கிறோம். இன்னைக்கு 2ஆம் பகுதி. முதல் பகுதி நீங்க எல்லாம் படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 59 பேர் இருக்கிறாங்க. அதாவது இவங்க அட்மின்ஸை தவிர்த்து யாரோ ஒருத்தர் உங்களுடைய இதை மூவ் பண்றீங்க. அதை மூவ் பண்ணாதீங்க, கோடு விழுந்தது. ஸோ இன்னும் குறைக்க விரும்புறேன். ஒரு 20 பேர் போறோம். நமக்கு வந்து முக்கியமா இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம கற்றுக்கொண்டு அப்படியே இருக்கிறது இல்லை. அப்ப கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது எல்லாராலையும். அதுல கிளாஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கிளாஸ் அட்டன் பண்றது நல்லது. ஆனா இந்த நேரம் நிறைய பேருக்கு சரியா பொருந்தாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 கிளாஸ்க்கு பிறகு நம்ம டேவிஸ் ஐயா, பென்சாம் ஐயா தான் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாவை கொடுத்து அவர் தான் அதை பொறுப்பெடுத்து பண்றாரு. அதுவும் எடிட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகணும் அவருக்கு. அதே செய்யறாரு. அப்போ வகுப்பு அட்டன் பண்ணலனாக்கா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 3 விஷயம் அல்ல, 2 முக்கியம். 1, யூடியூப்பை கண்டிப்பா பார்க்கணும். அட்டன் பண்ணவங்கள பார்க்கணும், அட்டன் பண்ணாத பார்க்கணும். பார்த்து அதை நீங்க அதுல ஒரு வரியாவது கமெண்ட் பண்ண, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்ற தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு மட்டுமல்ல, நான் பெற்ற இன்பம் பெருகிறது. 1. 2வது பிடிஎஃப் அனுப்புறோம். அந்த நோட்ஸையும் படிங்க. 2மே உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா சில வேளை வெறும் பிடிஎஃப் படிச்சாக்கா புரியாது. இந்த மாதிரி வகுப்பு அட்டன் பண்ணணும், இல்லை இந்த வீடியோ பார்க்கணும். அப்பதான் என் பாடங்கள் புரியும். பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த பாடங்கள் நடத்துவது புரியாது. அதாவது புத்தகங்களை படிச்சா மட்டும் புரியாது, நோட்ஸை படிச்சா புரியாது. அவங்க எடுப்பதையும் கவனிக்க வேண்டும். 3வது ஒரு 3 கேள்விகள் தான் கேட்கிறோம். 3 குறிப்புகள். அதுக்கு பின்னூட்டம் அளிங்க. இதை செய்பவர்கள் வந்துட்டு பின்னூட்டம் அளிக்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. வாய்ஸ்லயே நீங்க இப்படி இருக்கிறவர்களை நாங்கள் எங்களோடு கூட தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்கிறோம். அதை நீங்கள் வரும் காலங்களில் கொஞ்சம் ஞாபகம் வச்சு. சரி, போன வகுப்புல நம்ம எடுத்த பாடங்கள் இதான் அந்த 3 கேள்விகள். இன்றைய பாடத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பிரயோஜனமா இருக்கு?
இன்னைக்கு மிக பென்சாமியா ரொம்ப அழகா போட்டிருந்தார். அதான் முறை. இந்த முறையை மையப்படுத்தி நம்ம அட்மின் என்ன பண்ண எல்லாரும் நாம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவரே அதை பண்ணிட்டாரு. இந்த பெட்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ இது என்ன அப்படின்னா, இது ஒரு கிறிஸ்தவ நெறி. போன முறையா பார்த்தோம். 1 கொரிந்தியர் இல்லையா? அந்த இதுல வந்து முதல் அதுக்கு முந்தைய வசனங்கள் நான் படிச்சாதான் இது புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 13ஆம் அதிகாரத்துல இருந்து தான் நம்ம 1ல இருந்து வாசிக்கணும். ஆனா 13ஆம் அதிகாரத்துக்கு தலைப்பு 12ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி தான் தலைப்பு. எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை உங்களுக்கு எடுத்துக்காடு. சிறந்த நெறி எது அப்படின்னுட்டு. எது சிறந்த நெறி? எதற்காக சிறந்த நெறி? அதிக மேன்மையான வழியை காட்டுகிறேன். எக்ஸலன்ட் வே அப்படின்றது. எது? எதற்காக? கிறிஸ்டியன் எத்திக்ஸ். கிறிஸ்தவ நெறி. அப்போ கிறிஸ்தவ நெறி எது? கிறிஸ்தவ நெறியற்ற தன்மை எது? கிறிஸ்டியன் எத்திக், கிறிஸ்டியன் நான் எத்திக் அப்படின்னு 2. இதை போன பார்த்தது. இது யாருக்காக எடுத்த பாடம்னாக்கா 2 பேருக்கான பாடத்தை நீங்க எடுக்கிறேன். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா சிறுவர்ல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன். பட் நம்ம இங்க இருந்து திருமணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஆப்டா இருக்கும்ன்றத நான் சாதாரண எப்பவுமே கிறிஸ்டியன் எஜுகேஷன் இங்க இருந்து ஆரம்பிப்பேன். அப்ப திருமண வாழ்வு, திருமணமான ஆண் கணவன் மனைவிக்கு என்ன செய்தி கொடுக்கணும்? அது ரொம்ப முக்கியம். இந்த இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர இந்த செய்தியை நம்ம ஐயா இவருடைய மகளுடைய திருமணத்துல 12 நிமிஷத்துல சுருக்கி கொடுத்தேன். 3 குறிப்பு. அதுல 1.5 குறிப்பு தான் பார்த்தோம். முதல் குறிப்பு பார்த்தோம், 2வது குறிப்பு பாதி பார்த்தோம். இல்லையா? அடுத்ததை பார்க்க போறோம். அப்ப என்ன பாடம் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் இல்லைங்களா? திருமணம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் தமிழ்ல தான் கொடுத்திருக்கேன். ஏற்கனவே போன பாடத்துல எதற்காக கிறிஸ்தவ கல்வி? கிறிஸ்தவ கல்வி என்றால் என்ன? அடுத்தது எதற்காக கிறிஸ்தவ கல்வி? ஏன் கிறிஸ்தவ கல்வி? அதனால் என்ன பயன் விளையுது? நமக்கு என்ன பயன் விளையுது? நம்முடைய சன்னதிக்கு என்ன பயன்? நம்ம திருச்சபைக்கு என்ன, சமுதாயத்துக்கு என்ன பயன்றது? இதெல்லாம் வந்துட்டு இந்த கேள்விகளை நீங்க படிச்செல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறேன். இன்னும் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னாக்கா அதே அனுப்புங்க. அதை நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு பாருங்க. இதுல பெற்றோர் பங்கு இருக்குது, பிள்ளைகள் பங்கு இருக்கு, அந்த மூத்தவர்கள் தாத்தா பாட்டிமாராம் வந்து இருக்கு, உறவுகள் இருக்கு, சபை இருக்கு, இதெல்லாம் இருக்கு இந்த கிறிஸ்தவ கல்வியில இல்லையா? ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிறிஸ்தவ கல்வியோட முக்கியத்துவம் என்னன்றத இன்னும் ஆழமா தெரியும். போன முறை நம்ம பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன். இப்பவும் இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்தவ கல்வியோட முக்கியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்ப நம்ம போன வாரத்து பாடத்துக்கு நேரம் இது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அப்ப இந்த கிறிஸ்தவ கல்வி, கிறிஸ்டியன் எஜுகேஷன், இதுல 2 பேருக்கான பாடம். கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஃபார் த நியூலி மேரிட் கப்பிள்ஸ். 2வது கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஃபார் த ஃபேமிலி, குடும்பத்திற்கு. 2 இணைச்சே சொல்லி இதுல வருது. ஏன்னா 2 இணைச்ச மாதிரி சொல்லியிருக்கேன். தனித்தனியா சொல்லணும். இணைச்சி இருக்கிறேன். உங்களுக்கு புரிய வந்துடும் எல்லாம். இல்ல? அப்போ கணவன் மனைவி இதை குறித்து. அப்ப போன்ற கிறிஸ்தவ வாழ்வு அல்லது திருமண வாழ்வு என்பது, அடுத்து கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்தவனுடைய மெய் அரசனுடைய மாமன்றம். மாமன்றம் அப்படின்னாக்க என்ன? எல்லாரும் கலந்து கொண்டு எல்லாரும் நேர்மறையானவைகளை பேசுவது, எதிர்மறையானவை விவாதிப்பது. அப்போ கடவுள் இருக்கிற எதிர்மறை இருக்காது, நேர்மறையானதுதான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் அரசு அப்பேற்பட்ட ஒரு அரசு, சிறப்பான அரசு. அப்போ குடும்பம் என்பது கிறிஸ்துவின் அரசு. திருமண வாழ்வு என்பது கிறிஸ்துவின் அரசை மையப்படுத்துது. கிறிஸ்துவின் அரசுக்குள் நாம் உறுப்பினர்கள், அங்கத்தினரா இருக்கிறோம். குடும்ப வாழ்வு என்பது கிறிஸ்துவின் அரசு. அதுல எல்லாரும் அங்கத்தினரா இருக்க, தாத்தா பாட்டில ஆரம்பிச்சு பிறக்கிற குழந்தை வரைக்கும், பிறக்க போற குழந்தை வரைக்கும் எல்லாரும் அதுல இல்லையா உறுப்பினர்கள். அது எப்பேற்பட்டதா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கார். பழைய ஏற்பாட்டுல அந்த ஸ்டோரி ஆஃப் த ஈடன் ஆஃப் த கார்டன் ஈடன் இல்லையா? கார்டன் ஆஃப் த ஈடன் அங்க கொண்டு வர்றார், படைப்புல கொண்டு வர்றார் இல்லையா?
அது ஒரு திருமண வாழ்வு. திருமண வாழ்வோடு கூட குடும்ப வாழ்வாக கொண்டு வர்றார். 2யும் கொண்டு வர்றார். அதுல என்ன ஆகுதுனாக்கா, பெருமகிழ்ச்சி இருந்தது. இந்த கிரேட் ஜாய், பேரானந்தம் இருந்தது. யாருக்கு? கடவுளுக்கு இருந்தது. அவர் படைத்த கணவன் மனைவியாக இணைத்த இந்த மூவருக்குள்ளும் இந்த அதாவது திருக்குடும்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தினந்தோறும் சந்தோஷம் தான் இல்லையா? ஆனா அங்க என்ன நடந்துருச்சுன்னா, அங்க ஒரு தவறு நடந்தது. அப்ப தவற ரெக்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்ப தவறு செய்தால் அதற்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. அப்ப அந்த தண்டனை எப்படி இருக்கணும்னாக்கா, அதுல ஒரு மன்னிப்பின் மாண்பு இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த அழகான கூட்டு குடும்பத்துல ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு அத கலைச்சுட்டாரு. இருந்தாலும் அவர் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. அதுக்காக அவர் இடம் மாத்துறார். இந்த தோட்டம் இல்ல. இந்த தோட்டம் எப்படிப்பட்டது? அப்படின்னா இறை அரசு எப்படிப்பட்டது? அதுதான் அந்த ஈடன். அந்த தோட்டம். ஏதேன் தோட்டம். இறை அரசு எப்படி இருக்கும்? இல்லையா? அது ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். மன வேறுமை இருக்காது. மனத்தாங்கல். கடவுளுக்கு எவ்வளவு பெரிய மனத்தாங்கல். அதெல்லாம் இருக்காத ஒரு இடம். அதனால அந்த இடத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா, பிற்காலத்துல பரலோகம் அப்படின்னு சொல்றோம். விண்ணரசுன்னு சொல்றோம். இல்லையா? விண்ணரசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல எனக்கு எனக்கு எது முக்கியம்னா, விண்ணரசு இருக்குதோ இல்லையோ, இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறது நம்ம இருக்கிறோமா? அதுதான் விண்ணரசு. இறை அரசு தான். இயேசு இருக்கிற இடம் தான் எனக்கு விண்ணரசு. இயேசு இல்லாதவனுக்கு விண்ணரசு கிடையாது. பரலோகம் கிடையாது. இல்லைங்களா? சோ இது நான் அப்போ அவருக்கு ஒரு புனர்வாழ்வையும் கொடுக்கிறாரு. என்ன? அவங்கள அழித்து ஒழிக்கல. தவறு செய்ததால அழித்து ஒழிக்காம அவருக்கு ஒரு புனர்வாழ்வு ரிஹாபிலிட்டேஷன் இல்லையா? அதை அவர் கொடுத்து ரிஹாபிலியேட் பண்ணி அவர்கள என்ன பண்ணாருன்னா, அதை உருவாக்கி இப்படி நடங்கன்னு சொல்லி கொடுத்தார். அப்ப நம்முடைய குடும்ப வாழ்வு அப்படித்தான் இருக்கும். திருமண வாழ்வு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அடிக்கடி ரிஹாபிலியேட் பண்ணணும். அப்ப திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு என்பது நம்ம பிரைஸ் அண்ட் தேங்க் இல்லையா? கடவுளை துதிக்கின்றது. கடவுளுக்கு நன்றி சொல்றது. இல்லையா? இத முதல்ல பார்த்தோம். முதல் குறிப்பு. புகழ்ச்சி. திருமண வாழ்வு என்பது பிரைஸ் அண்ட் தேங்க். பிரைஸ் பீல வர 3 பீல இருக்காங்க. புகழ்ச்சி. இல்லையா? அது என்னென்ன புகழ்ச்சி? அப்படிங்கிறது என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, கடவுளை போற்றி புகழ்கிறவர்களா இருக்கணும். கணவன் மனைவி புது கணவன் மனைவி கடவுளை போற்றி புகழணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இல்லையா? அடுத்தது என்ன நடக்குதுன்னாக்கா, கணவன் மனைவி, புதிய கணவன் மனைவி கப்பிள்ஸ் ஒருவரை போற்றி புகழும். ஒருவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். குடும்ப வாழ்வுல கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் போற்றி புகழ். நீ நல்லா இருக்கிற, நீ அழகா இருக்கிற இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவரை போற்றணும், புகழ், உயர்த்தணும், அவருக்கு நன்றி சொல்லணும், ஐ லவ் யூ சொல்லணும். டெய்லி ஐ லவ் யூ சொல்லணும். இல்ல நான் உன்னை நேசிக்கிறேன். அப்ப அன்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, கல்யாணத்துக்கு பிறகுதான் அன்பு ஆரம்பிக்குது. அந்த ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் திருமணம் செய்து கொண்டு நேசித்தார் அப்படிதான் இருக்கும் இல்லையா? லவ்ட் ஹேர் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது அந்த மாதிரி கேஸ் அத பார்க்கல. அது தப்பா இல்லையான்றது அது தனி பாடம். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது தப்பா? அதெல்லாம் அது தனி பாடம். அது வாலிபருக்கான பாடம். அதெல்லாம் கொண்டு இல்ல. வாலிபர்கள் பாடம் தான் பார்க்கணும். அப்போ ஒருவரை ஒருவர் போற்றி புகழ். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது கடவுளை மையப்படுத்துற வாழ்வா அது இருக்கும். கடவுள் சந்தோஷப்படுகிறார். இயேசு சந்தோஷப்படுகிறார். தூய ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். ஏன்? கிரைஸ்ட் சென்டர்ட் மேரிட் லைஃபா இருக்கு. கிரைஸ்ட் லைக் மேரிட் லைஃபா இருக்கு. கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேமிலி லைஃபா இருக்கு. கிரைஸ்ட் சென்டர்ட் கிரைஸ்ட் லைக் ஃபேமிலி. அப்போ குடும்பத்தின் மையம் இயேசு இல்லையா? அந்த உணர்வு அது நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல். இப்ப அப்படி இருந்தா என்ன நடக்கும்? கிரைஸ்ட் லைக் கிரைஸ்ட் சென்டரா இருந்தா கடவுள் புகழ்வார். அந்த கணவன் மனைவி புகழப்ப நான் அமைச்சு கொடுத்த அந்த கணவன் மனைவி எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அவரை போற்றுவார். கடவுளை நாம் தான் போற்றி புகழ்னா கடவுள் இப்படிப்பட்ட மக்களை போற்றி புகழ்வார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? கடவுள் என்னை போற்றுகிறார், என்னை புகழ்கிறார், என் மனைவியை போற்றுகிறார், புகழ்கிறார், எனக்கு நன்றி சொல்லுகிறார் இல்லையா? விருப்பப்படி அழகா நீ வாழுகிறாய் இல்லையா? என் விருப்பப்படி மகளே நீயும் வாழுகிறாய் நன்றி. அதற்காக அவனுக்கு நன்றி சொல்லுது. கடவுள் நன்றி சொல்லுகிறார். அடுத்தது கடவுள் பெருமைப்படுறார் இல்லையா? நம்மளுடைய கடவுளை பார்த்து நம்ம பெருமைப்படுறோம்ல.
என் கடவுள் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படி பெருமைப்படுறல. அப்ப அவருக்கு என்ன, தன் பிள்ளைகள் எப்பேற்பட்டவர் சொல்லி அவர் பெருமைப்படுகிறார். விளைவு, இரண்டாவது விளைவு என்ன? மற்றவர்கள் உங்களை போற்றுவார்கள். உலகம் போற்று, குடும்பம் போற்று. அழகான கப்பிள்ஸ், யங் கப்பிள், பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ். எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு நல்லா ஒருத்தர் ஒருத்தர் ஈடு கொடுத்து வாழ்றாங்க, எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இது நான் பார்த்தது இல்லையே, சிறந்தவர்கள் நீங்கள் அப்படின்னு போற்றி புகழ்வார்கள். அடுத்த நன்றி சொல்வார்கள் இல்லைங்களா? என் மகளை நல்லா பாத்துக்கிறேன், என் மகனை நல்லா பாத்துக்கிறேன் இல்லையா, எங்க அண்ணனை நல்லா பாத்துக்கிறேன், எங்க அக்காவை நல்லா பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அதற்காக நன்றி சொல்லுவார்கள். அப்ப கடவுளும் நன்றி சொல்லுகிறார். அப்ப கடவுள் எப்படி புகழ்கிறார், ஏன் நன்றி சொல்லுகிறார்னாக்க, இந்த மணமகன் என் மகளுக்கு ஏற்ற குணசாலியான கணவர் என்று சொல்லி அவர் புகழ்கிறார், நன்றி சொல்லுகிறார். அடுத்தது கடவுள் என்ன சொல்றன்னா, என்னுடைய மகளுக்கு ஏற்ற குணசாலியான மனைவி இவர் சொல்லி ரெண்டு பேரும் போற்று புகழ்கிறார், ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லுகிறார். கடவுள் அப்படி இன்வால்வ் பண்றவர், அதை நம்ம யோசிக்கணும், யதார்த்தமா கடவுள் இப்ப எங்கேயோ மேல வச்சிட கூடாது. கடவுள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார் இல்ல. அடுத்த பாடங்கள்ல அது நமக்கு தெரிய வரும், பிள்ளைகள் வாழ்விலே அதே மாதிரி. அடுத்தது இது எப்படி சாத்தியம்னா, அதுக்கு மையமே அன்பு தான். அன்பு என்றால் தியாகம் நடத்தும். அந்த வார்த்தை நான் போடல, சேர்த்துக்க. அன்பு என்றால் தியாகம் இல்லையா? கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய கடவுளுடைய அன்பும் அப்படிதான் நம்ம மைந்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அருள் தூய ஆவியான ஒன்றிப்பு இதான் சொல்றேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பு. அப்ப அன்புனா என்ன? தியாகம். என்ன? தன் மகனை தியாகம் செய்கிறார். அப்ப அன்புல தியாகம் இருக்கும். இயேசு தன்னை தியாகம் செய்கிறார், நம்மையும் தியாகம் செய்கிறார். நீ தியாகம் செய்தால் நீ அன்பு காட்டுகிறாய், அன்பு பாராட்டுகிறாய். ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னா தியாகம் செய்யணும். குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் தியாகம் செய்யணும், நிறைய விஷயங்கள குடும்பம் தியாகம் செய்யணும். அப்ப தியாகம் செய்தா உன் அன்பு இருக்குன்னு அர்த்தம். எதிரிகளை அன்பு செய்யுங்கள் அப்படின்ற, எதிரிகளே அன்பு செய்யுங்கள்ன்றாரு. அப்ப அதுல என்ன எந்த அளவுக்கு அது மகிழ்ச்சியை தரும்? கடவுளுக்கு மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கு மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? அப்போ அதுல நிறைய பார்த்தோம். ஏன்னா திரும்பி ரீகலெக்ட் பண்ணணும், புதுசா வந்து புரியணுங்கிறதுக்காக வந்து அந்த பழைய பாடத்தை கொஞ்சம் 10-12 நிமிஷம் எடுக்கிறேன். அடுத்தது திருமண வாழ்வு என்பது பெயின். ஃபர்ஸ்ட் திருமண வாழ்வு என்பது என்ன? முதல் என்ன பார்த்தோம்? மகிழ்ச்சி. இது வந்து இகழ்ச்சி. முதல்ல புகழ்ச்சி, கடவுள் புகழ்கிறார், நாம் புகழ வேண்டும், மற்றவர்கள் புகழ்கிறார்கள், புகழ்ச்சி. அப்பேற்பட்ட வாழ்வு வந்து அது என்னன்னு போட பாடத்தை பார்த்தா தெரியும். அடுத்தது என்ன? இரண்டாவது குறிப்பு இகழ்ச்சி, பெயின். திருமண வாழ்வுனா கண்டிப்பா பெயின் இருக்கும். பெயின் இல்லைன்னா அது கிறிஸ்தவ வாழ்வே கிடையாது. அந்த பெயின் அப்படிங்கிற அனுபவம் கண்டிப்பா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வே பெயின் தான், மலர்படுக்கை வாழ்வே கிடையாது இல்லையா? அது பாடுகள் உபத்திரவம் நிறைந்த வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. பழைய ஏற்பாட்டு வாழ்வுல கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற, அது யூதர்களுக்கு. நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அதை நமக்கு சொல்லுவோம்னாக்கா, ஆமாம் நாமும் ஆசீர்வாதமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம்? எனக்குள் இயேசு களி கூறுகிறார், அதான் ஆசீர்வாதம். எனக்குள் ஆவியார் களி கூறுகிறார் தான் இல்லையா? அப்படின்னா என்ன களி கூறுகிறார்? நான் தியாகம் செய்கிறேன், உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று ஏழைங்களுக்கு கொடு, அதுதான். அப்படின்னா நீ பணக்காரனா இருக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் வந்துட்டே இருக்கும், நீ ஏழையா ஆயிட்டே இருக்கு. பணக்காரனா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏழைகளுக்கு கூட. அதான் அன்பு, அதான் தியாகம். இதான் கிறிஸ்தவ வாழ்வு, தியாக வாழ்வு, சேர்த்து வைக்கின்ற வாழ்வு. தியாகத்தை சேர்க்கணும், அன்பை சேர்க்கணும். ஏன்? அதை கொடுப்பதற்காக. இன்னைக்கு உலகத்துல படத்தை சேர்க்கிறாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. சன்னதியா அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது ஒரு இகழ்ச்சின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இங்க பாருங்க, இதுதான். இதுதான் குடும்ப வாழ்வுல மையமா இருக்கு. திருமண வாழ்வுல மையம் என்னன்னாக்கா இந்த 2 பகுதி. முதல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து, நான் இது இதெல்லாம் எனக்கு மாய்மாலம் அப்படிங்கிறார். மாநில வேறு மொழி
அது என்னன்னு சொல்லி பார்த்து போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் என்ன? நான் மாய்மாலமா இது மாதிரி நடந்துக்கிடுறேன். இதெல்லாம் மாய்மால வாழ்வு. மாய்மாலமான அப்படின்னு சொல்லி ஓகே. சரி. இப்ப பார்ட் 2 வரும். பார்ட் 2ல என்ன? இதே இகழ்ச்சியில அடுத்த பாதி. இகழ்ச்சியில அடுத்த பாதி. திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு என்பது இகழ்ச்சி அப்படின்னு பாதி எடுத்தோம். என்ன இகழ்ச்சினாக்கா, அங்க மகிழ்ச்சி எதுல? அல்லது புகழ்ச்சி எதுல? புகழ்ச்சி எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்பினால் அங்க புகழ்ச்சி. இகழ்ச்சி என்ன? அன்பு இல்லாததுனால இகழ்ச்சி. அதாவது அன்பு இங்க எங்க இருக்கும்னா, இயேசுவின் மேல் அன்பு காட்டுறது பிசாசின் மேல் அன்பு காட்டுறது. அப்ப பிசாசை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை. பிசாச மகிழ்ச்சி உள்ளாக்குனா வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதா இருக்கும். இயேசுவை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குனா வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய வாழ்வு, திருமணமான கணவன் மனைவியுடைய வாழ்வு, குடும்ப வாழ்வு, யாரை மகிழ்ச்சிப்படுத்தி மகிழ்ச்சியா இருக்கிறோம், யாரை மகிழ்ச்சிப்படுத்தி நாம் இகழ்ச்சியாய் வாழ்கிறோம், இதை தெரிஞ்சுக்கணும். இதை அனலைஸ் பண்ணணும். இதை சொல்லிக் கொடு. திருச்சபை இதெல்லாம் சொல்லணும். வாலிபர்கள் இதெல்லாம் சொல்லணும். யங் கப்பிள்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லணும். இல்ல குடும்ப கூடுகை. அது ஃபேமிலி எஜுகேஷன். இது கிறிஸ்டியன் எஜுகேஷன்ல இது ஃபேமிலி அண்ட் இதுக்கான எஜுகேஷன். இது எஜுகேட் பண்ணணும். திருச்சபை இது எஜுகேட் பண்ணணும். நாம பண்ணணும் அது. அப்போ அதுல என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அதுல ஹோலிஸ்டிக் இல்ல. நம்ம ஏற்கனவே போடுற ஹோலிஸ்டிக்னா என்ன? கடவுளை மையப்படுத்தி, இல்லையா, கடவுளை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாயிருந்து மற்றவரை சந்தோஷப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஹோலிஸ்டிக். பாசிட்டிவ் வே ஆஃப் ஹோலிஸ்டிக். இது முழுமையான, நேர்மறையான, முழுமையான இது மகிழ்ச்சி. நிகழ்ச்சி ஒரு ஹோலிஸ்டிக் தான். முழுமையாக பிசாசை சந்தோஷப்படுத்தி நாம் இகழ்ச்சிக்குண்டாக்கி, நம்மை சூழல்களை இகழ்ச்சிக்குண்டாக்கி, எல்லாமே இகழ்ச்சி. இதுவும் முழுமைதான். ஹோலிஸ்டிக்னா முழுமை, அதான் மையம். அந்த ஹோலிஸ்டிக்கை நம்ம தப்பா புரிஞ்சோம். அது ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்ட்ல கொண்டு போயிடும். அது அல்ல. முழுமையாக இங்க எப்படி இருக்கோ இங்க எப்படி இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், இல்லையா? அப்ப இந்த அன்பின் வாழ்வு பிசாசுக்கு பிடிக்காதனாலதான் அவர் அப்ப இந்த ஹோலிஸ்டிக்கை வேற ஒரு ஆங்கிள் கொண்டு நெகட்டிவ்ல கொண்டு வந்தார். நிறைய நேரத்துல குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டா பிரச்சனையை உண்டாக்குறவங்க மேலதான் கோபம் வருது. அவனை கோபம் வரவே கூடாது. அப்படி கோபத்தை உருவாக்குகிற நபர் மேல கோபம் வரக்கூடாது. அப்படி கோபத்தை உருவாக்குற பின்னால இருந்து ரிமோட்ல இயக்குகிற பிசாசு மேலதான் கோபம் வரும். ஆனா நபர் மேல கோபப்பட்டு என்ன பண்ணும், இல்லையா? அப்ப எய்தவர் இருக்க அம்பை நோக்குறதுனால்தான் நம்ம இகழ்ச்சி. நிறைய இகழ்ச்சியின் முதல் மைய அடிப்படையே என்னன்னாக்கா, ஒருத்தர் கேவலமா பேச, மாமியார மருமகள் கேவலமா பேசலானாக்கா, இல்லைங்களா, மருமகள் மேல கோபம் இல்ல, மருமகளை இயக்குகின்ற பிசாசு மேல வரும். மருமகளை கேவலமா பேசுற மாமியாரா இருந்தாங்கன்னா யார் மேல கோபம் வரணும்? மருமக மேல. மருமகளுக்கு பின்னால இருக்கிற பிசாசு மேலதான் நம்ம பார்வை போகும். கோபம் இல்லை. அதை இயக்குவது யார்? இயக்குகின்ற அவரை நாம் எப்படி அங்க இருந்துட்டு குறைக்க, வெளியில கொண்டு வர முடியும்? இதுதான் சொல்றேன். நீ எதிராளி உனக்கு விரோதமா பாவம் செஞ்சா அவருக்கு நீ மன்னி. அப்ப நம்ம குடும்பத்துல எல்லாம் எதிராளியா? கணவன் மனைவி எதிராளியா? மாமனார் மாமியார் எதிராளியா? பிள்ளை பெற்றோர் எதிராளி? இல்ல, அதெல்லாம் கிடையாது. எதிராளினா என்ன? எதிர இருந்து இயக்குகிறவர் தான் எதிராளியை தவிர இவர் அல்ல. இதை நாம மையமா வச்சுக்கிற வேண்டியது. அப்ப பிசாசின் பெயர் மகிமைப்படுகிறதா? கடவுளின் பெயரை மையப்படுது. யாரை குறி வைக்கணும்னாக்கா அவருக்குள் இருக்க ஐயோ பாவம், பரிதாபத்துக்குரியவர்கள். இயேசு பாவம் செய்யற யாரையுமே கேவலப்படுத்தவே இல்லை. அவர் கேவலப்படுத்த பிசாசை தான் சொல்லிட்டு இனி நீ பாவம் செய்யாது அப்படின்றார். அப்படின்னா என்ன? இனி நீ பிசாசு பக்கம் போறது ஜாக்கிரதையா இருக்கு. இதுதான் அர்த்தம். அது அப்ப பிசாசை அங்கிருந்து விளக்குகிறார்.
விளக்கி என்ன சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாதன்னா என்னையும் சந்தோஷப்படுத்து, பிசாசை நீ சந்தோஷப்படுத்தாத. அதான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ குறி நம்ம எங்க இருக்கணும்னா இங்கதான் இருக்கு. அடுத்தது இது ஏன் செய்யறாங்கன்னாக்கா, அறியாமையினால நம்ம செய்றோம். வசனத்தை உள்வாங்குறது இல்ல. வசனத்தை சரியான கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கிறது இல்ல. எதிரியை நேசின்னு சொல்றாரு, நேசிக்கிறோமா? அப்ப யார் எதிரி? இதெல்லாம் இது பண்ணு. அப்போ அத நம்ம சரியா நம்ம உள்வாங்கலைன்னா, நம்ம இன்னும் அன்அவேர்ல தான் இருக்கோம். இல்லையா? அப்ப அறியாமையில நாம் வாழ்வது மிகப்பெரிய தவறு. அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? அப்ப என்ன அறியாமை அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, சாதாரணமா குடும்பத்துல இந்த இந்த இது இயற்கையில பார்த்தோம்னா இந்த ஃபைபர் நார்கள், இயற்கையா நார்கள் நல்லது. சிலதுல செயற்கை நாரும் நல்லது. உடலுக்கு இயற்கையான ஃபைபர்ஸ் நல்லது. அப்ப இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா, இயற்கையான ஃபைபர்ஸ் குடும்பம், உறவுகள் இல்லையா? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சகோதர, சகோதரிகள், அத்தை, மாமா இவங்கலாம் இந்த மாதிரி உறவுகள், மாமனார், மாமியார், மருமகள், மருமகன். இதுல இந்த உறவுகள்ல இவங்களோட கூட இது ஃபைபரா இருந்துட்டு அங்க என்ன பண்ணும்? ஸ்மூத் பண்ணும். ஹார்டன் பண்ணாது. மோஷன் போகும்போது ஹார்டனா இருந்தால்தான் தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு. அது இல்லாம பண்றது என்ன? இலகுவாக்கு. அந்த இலகுவாக்குனாக்கா உடல்ல முடி முதல் கால் வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஒரு விஷயத்துல. அப்ப இங்க என்ன பண்ண இந்த நாருங்கள் எல்லாம் தேவையற்ற நார்களாக மாறும். செயற்கை நார்கள்னால உடலுக்கு ஆபத்து. செயற்கை நார் கொஞ்சம் இருந்தாலும் ஆபத்து, அதிகமா இருந்தாலும் ஆபத்து. இல்லைங்களா? ஆர்டிபிஷியல் எப்பவுமே ஆபத்து தான். அது அளவுக்கு அதிகமா இருந்தாலும் ஆபத்து தான். நம்ம ஆர்டிபிஷியல் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். விஷத்தை கொடுக்குறோம். கோக் வாங்கி கொடுக்குறோம். இல்லையா? இது மாதிரி பேக் ஃபுட் வாங்கி கொடுக்குறோம். ஜங்க் ஃபுட் வாங்கி இதெல்லாம் என்னன்னா, இதுதான். இதெல்லாம் என்ன? விஷம். அது உடலுக்கு கேடு, உயிருக்கு கேடு. இல்லையா? அப்ப நார்கள் உறவுகள். அதான் தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கும். மாமியார், நாத்தனார், மாமனார், கொழுந்தனார். இந்த நாருங்கெல்லாம் நல்ல நாரா இருக்கணும். அப்ப இந்த நாருங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, குடும்பத்துல இருக்கவங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவள வெறுத்து ஒதுக்க கூடாது. இல்லையா? மாமியார் பண்றாங்களா, அவள வெறுத்து ஒதுக்குறது இல்ல. அவங்கள சரிப்படுத்த பாருங்க. அடுத்த குடும்பங்கள்ல இந்த நாருங்கலாம் போய் நல்லதுக்கு, அவங்க நல்லா வாழ்வதற்கு ஆலோசனை கொடுக்கணுமே தவிர, நாசமா போறதுக்கு ஆலோசனை கொடுக்கணும். இன்னைக்கு நெறைய குடும்பங்கள்ல நாசமா போறதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய அம்மா, அப்பா, பையனுடைய அம்மா, அப்பா தான். என்னுடைய கவுன்சிலிங்ல பெரும்பாலான கவுன்சிலிங்ல நம்பர் 1 பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, மாமியார் இந்த பக்கம், அந்த பக்கத்து மாமியார். அடுத்து இந்த பக்கம் கொழுந்தியார்கள். இங்க பக்கம் என்ன சொல்லுவாங்க? மூத்தார்களா? மூத்தாள்களா? இல்லையா? இவங்க. அப்ப இவங்க நல்ல நார்களா இருந்தா அந்த 2 யங் கப்பிள்ஸ அழகா கொண்டு வரத விட்டு, இவங்க என்ன பண்றது? சோ இது ஜாக்கிரதையா திருமண வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு இது பொருந்தும். நல்ல நார்கள் வேணும். நல்ல மாமியார், நல்ல மாமனார், நல்ல நாத்தனார், இந்த மாரி நார்கள்லாம் ரொம்ப நல்லது தேவை. அது நார் சரியில்லைன்னா, யார் அத ஃபைனலைஸ் பண்ண இந்த 2 பேர் தான். ஏன்? இவங்க 2 பேருக்கும் இயேசு மட்டும் தான் இருக்கணும். இல்லையா? வேற யாரும் இருக்கக்கூடாது. வேற யாரும் இல்ல. மத்தவங்கலாம் என்ன? ஒரு 10 அடி தள்ளி தான் இருக்கணும். 1000 அடி தள்ளி இல்ல, 10 அடி தள்ளி இருக்கணும். இவங்க வாழ்ற வாழ்க்கைய அவங்க கிட்ட நெருங்க நெருங்க நெகட்டிவோட நெருக்காது. பாசிட்டிவ்ல தான் நெருக்கும். எப்பேர்ப்பட்டவங்கலாம். ஐயோ! அவங்க நல்லா வாழ்றாங்க. நம்ம போய் ஒண்ணு சொல்லி இருக்கிறத குடுத்து கெட்டி சோறு ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் பெயின்குள்ள கொண்டு வர விஷயம். அத பெயின் இல்லாம பார்த்துக்க வேண்டியது. அப்ப அன்பினால் ஏற்கனவே பார்த்த நெகட்டிவ் அன்பினால் மட்டுமே பிசாசானவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் மகிழ்ச்சியற்ற வாழ்வு. அப்போ பிசாசின் மேல் வைக்கும் அன்பினால, பிசாசை மையப்படுத்தும் வாழ்வு, பிசாசு விரும்பும் வாழ்வினால இல்லையா? பெயின் ரொம்ப ரொம்ப உண்டு. அப்ப என்ன விளைவு ஏற்படுத்தும்? கடவுள இந்த யங் கப்பிள்ஸோ இல்ல குடும்பமோ உள்ளத்தில் ஆழ்ந்து போற்றி புகழ மாட்டாங்க. பேருக்கு போற்றி புகழ்வாங்க. உதட்டுல இருந்து போட்டுருவாங்க. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் பரிசுத்தர், நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் சொல்லி போட்டுருவாங்க. உள்ளத்தின் ஆழ்ந்து நன்றி சொல்லுங்க. நல்லவர் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க பாதுகாக்கிறீர்.
அதை பிடிக்காத ஒன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபைன்றாங்க பார்த்தீங்களா? இதுவும் மாய்மாலம் தான். எப்ப பார்த்தாலும் கிருபை பக்கத்துல வச்சுக்கிறது. இவர் மாற மாட்டார். கிருபை மட்டும் தான் இவரை மாத்தும். இவரை பாதுகாக்கணும். நான் மாறுறேன் அப்படின்றது இல்ல. அப்ப இந்த உள்ளத்திலிருந்து யாராலும் நன்றி சொல்ல முடியாது. இல்லைங்களா? அந்த இது அப்படியே நெகட்டிவா வரும். அடுத்தது என்ன? ஒருவரை ஒருவர் போற்றி புகழ முடியாது. மனைவி அழகா இருப்பாங்க. பார்த்த பிசாசு மாரி இருக்கிறேன்னுவாரு. கணவன் நல்லா அழகா இருப்பாரு. பன்னி மாரி இருக்கிறேன்னு ஒரு நல்லா இருந்தா தான் அழகு இது மாதிரி பண்றது. இல்லைங்களா? அவருக்கு நன்றி சொல்லவும் முடியாது. சரி இவ்வளவு பண்ணாரு நம்ம கணவர் இது வாங்கிட்டு வந்திருக்காரே. யாருக்கு வேணும்? தூக்கி குப்பையில போடுன்றது. இல்லையா? கணவனுக்கு பிடிச்ச ஒரு ஒரு இது சரி கணவனுக்கு சால்ஜா பண்ணலான்ட்டு என்ன கொடுத்துக்கா? ஆமா கொண்டு வந்துட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். தூக்கி போடுன்றது பண்றது. இல்லையா? சோ இதெல்லாம் பாருங்க நேர்மறையா, எதிர்மறையாகவும் அவங்க உள்ளத்திலிருந்து வருகின்ற செயல்பாடுகள் இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குது? அப்படி அடுத்த விளைவு என்ன? கடவுளை உங்களால் உங்களுக்கு புகழ்ந்து போற்றுவார். ஓகே. ஓ சாரி. கடவுள் உங்களை புகழ்ந்து போற்றுவார் என்று எதிர்பார்க்காதீர்கள். அந்த வார்த்தை இல்ல. அது என்னமோ இதாகல. கடவுள் உங்களுக்கு நன்றி சொல்வார் என்று எதிர்பார்க்காதீர்கள். அங்க நான் புகழ்வார், நன்றி சொல்வார். உன்கிட்ட பெயின் இருந்ததுன்னா காட்க்கு நன்றி. அந்த பெயினுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சே நீ பண்ணீனாக்கா கடவுள் போற்ற முடியாது, புகழ முடியாது. அந்த பெயினுக்கு காரணம் தெரியலனாக்கா அவர் உனக்கு உதவி செய்வார். சில ஆலோசகர்களை வச்சு உதவி செய்வார். நேரடியாக உதவி செய்வார். இல்லைங்களா? மன்னிக்கணும். இந்த இடத்துல கடவுள் வராது. பிசாசு உங்களை போற்றி புகழ்வார். புரியுதுங்களா? வந்துருச்சுங்களா? பிசாசு உங்களுக்கு நன்றி சொல்றா. சூப்பர்ப்பா. என் இஷ்டப்படி வாழ்றப்பா. சூப்பரான ஆளுப்பா. பிசாசினப்பன் மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி அடைவார். ஆஹா நம்ம ஆளுப்பா நீ. அப்படின்ட்டு. அப்ப இது நெகட்டிவா வரும். அந்த அந்த வார்த்தை அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. இங்க திரும்பவும். அகைன் வந்திருக்கு. ஓகே, ஓகே. சம் மிஸ்டேக் இல்லையா? போஸ்டிங். சோ இதுதான். பிசாசானவர் உங்களை போற்றி புகழ்வார். பெயின் இருந்ததுனாக்கா. பிசாசினால் ஏற்படுகின்ற பெயின். நாட் இயேசுவினால் ஏற்படுற இயேசுவினால் ஏற்படுற பெயின் நன்மைக்கு நேரா வழி நடக்கும். பிசாசு நன்றி சொல்லுவார். பிசாசு பெருமைப்படுவார். அடுத்த விளைவு. நீங்கள் போற்றி புகழ நேருக்கு பார்த்து நீங்கள் மற்றவர்கள் உங்களை போற்றி புகழ மாட்டார்கள். அங்க போற்றி புகழ்வார். மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டார்கள். இன்னொரு பெரிய டேஞ்சர்னாக்கா மற்றவர்கள் கடவுளை போற்றி புகழ மாட்டார்கள். உங்களால இல்லையா? கடவுளை போற்றி புகழ்கின்ற நேரத்துக்கு கடவுளை என்ன பண்ணுவாரு? என்னுடைய மகளுக்கு ஏற்ற நற்குணமற்ற கணவர், என் மகளுக்கு ஏற்ற நற்குணமற்ற மனைவி இவள் என்று சொல்லி அவர் வெதும்புவார். அவர் வெதும்பினா பிசாசின் நாமம் அல்ல பிசாசின் பெயர் மாட்சி பெறும், மகிமை பெறும். அப்ப இதெல்லாம் பெயின். அந்த பெயினுக்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தீங்க. பிசாசு தான் மகிமை இல்லையா? அப்போ இதுல இருந்து நம்ம வெளியில வரும். பிசாசை இகழ்ச்சிக்குள்ளாக்கும். அப்படி இகழ்ச்சிக்குள்ளாக்குன்ற வழிமுறையை கண்டுபிடிச்சு செயல்படுறது தான் மெச்சூர்டு கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மெச்சூர்டு கிறிஸ்டியன் ஃபேமிலி. இல்லைங்களா? இதை நாம தெரிந்து கொள்ளும் இல்லையா?